இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு அப்பா என்கிட்ட பேசினார், என் பொண்ணு ஜெயிச்சிட்டே இருக்கா, வருத்தமாக இருக்குன்னாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். நல்ல அப்பா அப்படிதான் இருக்கணும். பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்றது மனசில் வச்சுட்டோம்னா ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்றது க்ரைமாக மாறும். இம்பர்ஃபெக்ஷன் கன்சிஸ்டன்சி அப்படியே வச்சுருக்கும். இம்பர்ஃபெக்ஷனை அக்செப்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். இம்பர்ஃபெக்ஷன் ஹெல்ப்ஸ் கன்சிஸ்டன்சி. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சார். இது வரைக்கும் பர்ஃபெக்டாக இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். மனிதர்களோட எண்ணம் இது போகவே போகாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திருமிகு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவர் சந்தித்த அனுபவங்கள் பற்றியும் தொடர்ந்து நம்முடைய பேசிட்டு வராங்க. இன்றைக்கும் அப்படி தான் ஒரு மிக முக்கியமான அனுபவத்தை பற்றி பேசுகிறதுக்கு அணைச்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மனநிலை தொடர்பாக பல வழக்குகளை பார்த்துருக்கீங்க, பல வழக்குகளுக்கு தீர்வு கொடுத்துருக்கீங்க, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த ஃபிட்னஸ் டயட் அந்த ஒரு ஆங்கிளில் போனோம் அப்படின்னா அது குறித்து நீங்கள் எதனா கேசஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க? பொதுவாக ஃபிட்னஸ் டயட் வந்தால் நம்ம பொதுவாக அவங்க வர்றவங்கள்ட்டே நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஃபிட்னஸ் சார்ந்து டயட் சார்ந்து யாரும் இருந்தால் தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிடுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம சர்க்கிள்னால் அவங்க கீர்த்தி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். ஆனால் ஃபிட்னஸ் டயட்டு ப்ராப்ளம் இல்லை, அதற்கான தாட் ப்ராசஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வர்றவங்களுக்கு நம்ம பேசலாம். அது நமக்கான ஏரியா. அப்படி வந்த ஒருத்தங்க நான் எல்லாம் பண்ணுறேன் சார், அதாவது 21 days டயட் இருந்தேன் சார், ஒரு 15 கிலோ குறைச்சேன் சார், அதாவது எல்லாமே அப்நார்மல். ஆமாம், 7 கிலோ குறைச்சேன் சார், அப்புறம் 6 கிலோ குறைச்சேன் சார், அப்புறம் திரும்ப பார்த்தா 15 கிலோ ஏறிட்டேன் சார். இப்படி ஒரு அப்போ அவர் எல்லா இடத்துக்கும் போகிறேன் சார், பணம்லாம் கட்டுறேன், அவங்க சொல்கிறபடி இருக்கேன், குறைஞ்சிருது, அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன், பழையபடி ஆகிடுறேன். எனக்கு இது சரியாக வரல சார், இது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டார். நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எனக்கு அப்பியரன்ஸ் ஐ லுக் ஒபீஸ். ஆனால் ஏற்கனவே கூட நம்ம இதில் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், அது மாதிரி இப்போ தான் அந்த பூட்டானில் 13,000 feet ட்ரெக்கிங் முடித்தோம். ஸோ நீங்கள் வாட் யூ அப்பியர் டு பி இஸ் டிஃப்ரெண்ட், வாட் யூ ஆர் ஃபிட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஆக்சுவலாக ஃபிட்டான்றது வேறு, அப்பியர் டு பின்றது வேறு. இப்போ நிறைய பேர் ஸ்லிம்மாக லீனாக இருப்பாங்க, ஆனால் ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஃபிட்னஸ்ன்றது வேறு ஒரு தளம். அது நம்ம அப்பியரன்ஸோட குழப்பிக்க வேண்டியது. ஸ்லிம்மோ ஃபேட்டோ அதில் சம்மந்தம் கிடையாது. அதில் கிடையாது. நீங்கள் நல்லா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் சைஸில் இருப்பாங்க, ஆனால் எல்லா வேலைகளையும் காலையிலேருந்து நைட் வரை செய்வாங்க, டயர்ட் இருக்காது, புலம்ப மாட்டாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. இவங்களை நீங்கள் எந்த கேட்டகரியில் வைப்பீங்க? இவங்க இன்னும் எடையை குறைச்சா இன்னும் ஆக்டிவாக இருக்கலான்றது வேறு, அதை குழப்பிக்க வேண்டாம். ஆனால் இப்படி இருக்கிறதுனால அவங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒல்லியாக ட்ரிம்மாக ஒருத்தர் இருப்பார், ஆனால் காலையிலேருந்து தூங்கி ஒழிஞ்சிட்டு இருப்பார், வேலையே அவருக்கு செய்ய பிடிக்காது, ஆக்டிவாக இருக்க மாட்டார், இப்படிலாம் இருக்கும். அப்போ இந்த மனநிலை வேறு. ஸோ நான் இவர்கிட்ட இந்த ஜப்பனீஸ் கான்செப்ட்ஸில் ஒரு கான்செப்டை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவருக்கு. அந்த கான்செப்டை நாம் அந்த கான்செப்ட் ரொம்ப பெரிய விஷயம், நாம் அந்த கான்செப்டையே ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் இல்லை. சின்ன போர்ஷன் எடுத்து நம்ம பண்ணாலே நமக்கு இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடில் நம்ம எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அது ஒரு கதை மாதிரி ஆரம்பிக்கும். அதை தான் அவருக்கு சொன்னேன், அந்த மனநிலை மாறுறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பெரிய மாங்க் கிட்ட கேட்குறாரு, நான் இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு வெயிட்டு குறையுது, அப்புறம் கூடிடுது, அப்புறம் நானே தான் போய் தப்பு பண்ணுறேன், நானே தான் சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு லாங் ஜேர்னிக்கு நீ தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு கேள்வி. அவர் ஓகேன்றார். சரி, லாங் ஜேர்னிக்கு நீ தயாராக இருந்தீங்கன்னா டெய்லி காலையில் 2 கிளாஸ் வாட்டர் குடிக்கிறேன்,
குடிக்கும்போது நீ லாங் ஜேர்னிக்கு தயாராக இருக்கிறேன்னு நினச்சி குடிக்கணும். இதை மட்டும் செஞ்சுட்டு வா அப்படின்றார். என்ன வெயிட்டு குறையும் ஏதாவது சொல்லுவீங்க போவீங்க, ஒரு லாங் ஜேர்னிக்கு தயாராக இருக்கேன். 2 கிளாஸ் வாட்டர் குடி. காலையில் குடிக்கும்போது நீ நினைக்கணும், அவ்வளோதான். ஒரு போகிறாரு 2 நாள் குடிக்கும்போது லாங் ஜேர்னி அப்படின்னு நினைக்கிறாரு. 3ஆவது நாள் 4ஆவது நாள் 5ஆவது நாள் இது வருது. 6ஆவது நாள் விட்டுறாரு, குடிக்க மறந்துட்டார். அப்புறம் திரும்ப எந்திரிச்சு 7ஆவது நாள் வந்து ஐயோ இது மறந்துட்டு போயின்னா லாங் ஜேர்னி அப்படின்னு அதை வந்து சொல்கிறார். இந்த மாதிரி நான் நினச்சேன், ஒரு நாள் விட்டுட்டேன் அப்படின்னு. அந்த ஒரு நாள் விட்டுட்டதுக்கு பேர் என்ன? இம்பர்ஃபெக்ஷன். நீ பர்ஃபெக்டாக பண்ணல, கரெக்டாக. பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படின்றது மனசில் வச்சிட்டோம்னா, ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்றது கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்றது க்ரைமாக மாறும் அல்லது கில்ட்டாக மாறும். இப்போது ரிவர்ஸில் இம்பர்ஃபெக்ஷன் வச்சு பண்ணணும்னு நினச்சேன் சார், ஒரு நாள் பண்ணல, மற்றபடி பண்ணிட்டேன், ஓகே. இம்பர்ஃபெக்ஷன் கன்சிஸ்டன்சி அப்படியே வச்சுருக்கும், கொண்டு போகும். அப்புறம் கன்சிஸ்டன்சின்றது இப்போ நான் 10,000 ஸ்டெப் டெய்லி நடக்கிறேன். 10,000 ஸ்டெப் டெய்லி நடக்கிறேன்றது இல்லை. அது 10,000 ஸ்டெப் டெய்லி நடக்கிறேன், ஆவரேஜாக பார்த்தா 10,000க்கு மேலேயே இருக்கும். 11,300 11,400 இருக்கும். ஒரு நாள் 7,000 இருக்கலாம், 8,000 இருக்கலாம், ஒரு நாள் 13,000 இருக்கலாம், ஒரு நாள் 20,000 போகலாம், ஒரு நாள் 8,000மோ 8,900 இருக்கும். ஏன்னா ரெகுலர் லைஃப் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, நம்ம அதையும் சேர்த்து தான் இதை மேனேஜ் பண்ணுறோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது நடந்துக்கிட்டே இருக்கும்ன்றது கன்சிஸ்டன்சி. இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும், ஆனால் ஆவரேஜாக நான் நினைய வேண்டிய கோலில் தொட்டுருவேன். இதுதான் யதார்த்தம் அப்படின்றத அவர் புரிய வைக்கிறார். இப்போ இவருக்கு வந்து ஓகே 2 கிளாஸு லாங் ஜேர்னி அது வந்து அப்படியே செட்டில் ஆகுது. இது என்ன பியூட்டினா, இம்பர்ஃபெக்ஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் ஆழமான வார்த்தை, ஃபிட்னஸ்க்கு மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே, இம்பர்ஃபெக்ஷனை அக்செப்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் ஆயிடுவீங்க. சில நாட்கள் குடிக்கிறது இல்லைங்க, மற்றபடி கரெக்டாக பண்ணுவேன், கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா சில நாட்கள் குடிக்கிறது இல்லைன்றது இப்போ கில்ட்டாக இல்லை. அந்த கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி பேசணும்ல, அதை வந்து சில நாட்கள் குடிக்கிறது இல்லைன்றது முதல்ல பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்ததுனால கில்ட்டாக இருந்தது. இப்போ இம்பர்ஃபெக்ஷனை அக்செப்ட் பண்ணுறதுனால கில்ட் இல்லை. நீங்கள் 365 நாளில் 30 நாள் விட்டுருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, 335 நாள் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஆனால் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்துருந்தா 10 நாளில் 2 நாள் பண்ணலைனாலே நிறுத்திடுவீங்க. பண்ணங்க, அப்புறம் ஒரு 3 நாளாக விட்டேங்க, அது பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. இம்பர்ஃபெக்ஷன் ஹெல்ப்ஸ் கன்சிஸ்டன்சி. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சார். இது வரைக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இம்பர்ஃபெக்ஷன் ஹெல்ப்ஸ் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் முடியலை, அப்புறம் மறுநாள்ல இருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதே இம்பர்ஃபெக்ஷன் வந்து கன்சிஸ்டன்ட் பிரேக் போடாதா சார்? இல்லை, ஒவ்வொரு நாள் விட்டு பண்ணலாம். புரியுது நான் சொல்கிறது. இதெல்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் இம்பர்ஃபெக்ஷனை அக்செப்ட் பண்ணிகிட்டே வாங்களேன். நான் சரியாக இல்லை ஆனால் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரியாக இல்லை ஆனால் பண்ணணும்னு நினைக்கிறேன், செஞ்சுருவீங்க. நான் சரியாக பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியல சார், முடியாது. நாமளே கோவம் வரும். ஏன்னா அந்த பர்ஃபெக்ஷன் ஒன்று கிடையாது. 100 நாள் நீங்கள் அப்படி பண்ணலாம் முடியாது. முதல்ல அதுக்கு வாங்க. 1000 நாள் நான் நடக்க போகிறேன் அப்படின்னா 3ஆவது நாள் படுத்துக்கிடமா, நேற்று நடக்கலை சார். ஆரம்பத்திலே வந்து ஒத்துக்கிட்டோம் இது முடியாது. பட் இப்போ இதை டயட்டுக்கு வாங்க. இப்போ 2 கிளாஸ் சொன்னாரா, அதுக்கடுத்து முதல் விஷயம் ஒன்று சொல்கிறார். உன் சாப்பாட்டில் என்ன வேணால் சாப்பிடு. இன்னையிலேருந்து 2 கிளாஸ் வாட்டர், லாங் ஜேர்னி, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 80% சாப்பிடுவேன், மீதியை விட்டுருவேன். என்ன வேணால் சாப்பிடுவேன். 2 கிளாஸ் தண்ணி, லாங் ஜேர்னி காலையில். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றப்ப என்ன வேணால் சாப்பிடு, ஆனால் 80% தான் சாப்பிடுவேன், 20% விட்டுருவேன். டன். அது செய்ய ஆரம்பிக்கிறார். நான் அப்படி தாங்க போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். மறுநாள் நான் எந்திரிக்கவே இல்லை, லேட்டாக எந்திரிச்சேன், தண்ணி குடிக்கல, எல்லாம் மறந்துட்டேன். நடக்கும். இம்பர்ஃபெக்ஷன் ஹெல்ப்ஸ் கன்சிஸ்டன்சி. விட்டுரு, அது நடக்கும். 100 நாள் நடக்கும், அது வருஷத்தில். அதை பற்றி கவலைப்படாது. ரைட், அது நடந்துருச்சா, அடுத்த நாள் பண்ணல, அதுக்கடுத்த நாள் தண்ணி குடிச்சிட்டேன், லாங் ஜேர்னி நினச்சேன், 80% வெரி குட், சூப்பர். இப்போ போவோம். இப்போ அடுத்தது வராரு. காலையில் எழுந்திருக்கிற 2 கிளாஸ் தண்ணி, லாங் ஜேர்னி,
சாப்பாட்டுக்கு இடையில ஒன்று இருக்குது. உனக்கு கிட்டத்தட்ட 2 மணி அவர் பேசி 2 மணி நேரம் இருக்குது. இதில் எவ்வளவு நேரம் நீ நடக்கலாம்? 2 மணி நேரமும் நடக்கலாங்க. இதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு நாள் 2 மணி நேரம் நடப்ப, மறுநாள் அது 1 மணி நேரம் ஆகும், அதுக்கு அடுத்த நாள் அரை மணி நேரம் ஆகும், அப்புறம் போங்க நடக்கவே முடியலங்கன்ற. எனக்கு லீஸ்ட்டு என்ன நடக்க முடியுமோ சொல். 5 நிமிஷமா சொல், ஆனால் 5 நிமிஷத்தை சரியாக செய்யணும். அவர் யோசிச்சு ஒரு 30 நிமிஷம் செய்கிறாங்க. அந்த 30 நிமிஷத்தை அவர் சரியாக செய்யணும், அவ்வளோதான். 2 கிளாஸ் வாட்டர், லாங் ஜேர்னி, 30 நிமிஷம் தான் வாக், 80% ஃபுட்டு. 6 மாதம் போகுது, 5 கிலோ காணும். ஹாப்பியாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை. 21 நாள் டயட் அப்படின்லாம் இல்லை. அந்த பிளேட்டில் என்ன சாப்பிட்ணுன்றது அடுத்தது. நான் அதுக்கு அடுத்து வரேன். பிடிச்சதெல்லாம் சாப்பிடு அப்படின்றதுக்காக நம்ம வந்து சர்க்கரையாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது அடுத்தது. இப்போது குறைஞ்சிருக்கு. இப்போ அவர் அடுத்த ஸ்டெப் வர்றார். ஓகே, இப்போ நீ தட்டில் என்னென்ன சாப்பிட்றியோ என்ன வேணால் சாப்பிடு. 80% சாப்பிட்றல்ல, அதில் 40% நல்லது, நல்ல ஃபுட்டு மட்டும் சேரு. மீதி நீ என்னமோ சாப்பிடு. அது ஒரு 6 மாதம் போகுது, இன்னும் ஒரு 2 கிலோ குறையுது. 60% நல்ல ஃபுட்டு சேரு, 20 குறை. ஒரு கட்டத்தில் 3 வருஷம் கழித்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ குறைச்சிட்றாரு. ஆனால் எந்த விதத்துலேயும் அவருடைய ரெகுலர் ஒர்க்கிங் ஸ்டைலில் எந்த டென்ஷனும் இல்லை. இப்போ 2 கிளாஸுக்கு லாங் ஜேர்னிக்கு இப்போ புரியுதா ஏன் அதை சொல்ல சொன்னார்னு? 2 கிளாஸ் வாட்டர் வந்து ரிமைண்டர், லாங் ஜேர்னி தான் அவுட்கம். 1/2 அன் ஹவர் வாக்கிங். நீங்கள் 1/2 அன் ஹவர் வாக்கிங் நடந்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் 35 ஆகிடும், அது ஏதோ ஒரு கட்டத்தில் 40 ஆகிடும், பிடிச்சி போய்டும் வர. அது வேற. நீ என்ன வேணால் பண்ண, 1/2 அன் ஹவர் நடந்துடும். நீ 10 மணி நேரம் கூட நட, ஆனால் 1/2 அன் ஹவர் முடிச்சிருக்கணும். ஃபுட்டு வந்து 80%, அப்புறம் 80%லேயே 40% ரொம்ப தேவையான நல்ல ஃபுட்டு. இப்படி கொண்டு வந்து கடைசியில் வந்து அவர் மாறிடுறாருன்றது அந்த கதை முடியுது. இந்த கதை முடிகிறப்ப அவர் வந்து நான் நினச்ச மாதிரியே வெயிட்டை குறைச்சிட்டேன்னு சொல்லுவார். அப்போ இவர் இந்த மாங்க் வந்து அவருக்கு சொல்லுவார், அப்பா நீ வெயிட்டை குறைக்கலை, நல்ல கவனிங்க, இதுதான் அந்த இவங்களுக்கு சொன்னது. நீ வெயிட்டை குறைக்கலை, உன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்ட, உன்னோட டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணிட்ட, நீ வாழ்கிற முறையை உயர்த்திட்ட. அதுக்கு ஈக்குவலாக வெயிட்டு குறைஞ்சிருச்சு, அது வேற. அதனால் டயட்னா வெயிட்டு குறைக்கிறதுன்னு முதல்ல அங்கே போய் நிற்காத. உன்னோட டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணுறது, அது ஒரு நாளில் பண்ண முடியுமா? அப்போ அதனால தான் லாங் ஜேர்னி. இப்போ இவருக்கு 3 வருஷத்துலன்னா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு 7 வருஷமாக இருக்கலாம், இல்லை 6 மாதமாக கூட இருக்கலாம். ஆனால் லாங் ஜேர்னி. சிங்கிள் டேயில் மிராக்கிள் நடக்காது. ஒரே ஒரு நாளில் விதை வந்து மரமானதாக எந்த ஸ்டோரியும் இல்லை. அப்போ நீ வந்து இது இந்த அப்படி இந்த பேசேஜ் இருக்குல்ல, இந்த கதை கொஞ்சம் லாங்கான கதை. இதுலேயே அவர் என்ன பண்ணுவார், அந்த 30 நிமிஷம் போயிட்டு வர இல்லைப்பா, முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். இப்போ முடித்த உடனே பார்க்கில் எங்கேயாவது பார்க் இருக்கிற இடத்துல உட்கார், அது கண்ணை மூடு, ஒரு 1 மினிட் இயற்கைக்கு, அப்பா அம்மாவுக்கு, யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமோ சொல்லிடு. ரைட், சொல்லிட்டேன் சார். அடுத்த 1 மினிட் இன்றைக்கி நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்ன? ஏதோ ஒன்று கண்ணில் வரும், அதை செய். தலை போகிற விஷயம் அதை செஞ்சே ஆகணும், அதை செய். அவ்வளோதான். இப்படி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டே வருவார். ஆட் பண்ணிகிட்டே வந்தால் கடைசியில் இது இந்த 30 kg போயிடும், டிசிப்ளின் வந்துடும், இப்படிலாம் அந்த கதை முடியும். இதை நான் இவருக்கு சொல்கிறேன், இப்படி ஒன்று நடந்தது, இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது. இவருக்கு அதில் இந்த கேட்டுகிட்டு இருந்தவருக்கு என்ன மிகப்பெரிய புரிதல்னா, இவர் வந்து பர்ஃபெக்ஷன் தான் எல்லாத்துக்கும், நீங்கள் சொன்னது தான், பர்ஃபெக்டாக இருந்தால் எல்லாம் நடந்துடும், நம்மளால தான் இருக்க முடியலையே அப்படின்னு. இம்பர்ஃபெக்ஷன் தான் கன்சிஸ்டன்சி. ஆனால் சார், இப்போ பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களாலே இதை ஃபாலோ பண்ண முடியாது நினைக்கிறீங்களா சார்? பர்ஃபெக்டாக இருக்கிறதுன்றது ஏதோ ஒரு கட்டத்தில் அது அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இப்போ நீங்கள்
ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ எப்போவுமே சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்காக அஸ்யூமிங் தட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அல்லது நடிகை வீட்டுக்கு போகிறீங்க. சாப்பிட்டே ஆகணுன்றாங்க, ஏதோ வைக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? சார் நான் பர்ஃபெக்டாக தொடமாட்டேன்னு சொல்லிடுவீங்களா? ஆக்சுவலாக சொல்லணும், ஆனால் சொல்ல முடியாதுன்றது தான் சமூக, என்னை பொறுத்தளவு அதை நான் என்ன சொல்கிறேன்னா சமூக ப்ரெஷர், சொசைட்டல் ப்ரெஷர். அது அப்படி தான் பண்ணும். சாப்பிடுங்க சும்மா அப்படின்னா நம்மளால் அதுக்கு மேலே பேச முடியாது. நீங்கள் அம்மா கிட்ட போய் டயட்டு பேசவே முடியாது. டேய் இன்னொரு தோசை அப்படின்வாங்க. சிஸ்டர்கிட்ட போய் பேச முடியாது. நீ வரேன்னு தானே, உனக்காக தான் ஸ்பெஷலாக செஞ்சேன்னுவாங்க. அப்போ இம்பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு ஏன் ஒத்துக்க முடியல உங்களால்? நான் என்ன கேட்குறேன், 365 நாளில் 300 நாள் செஞ்சு 65 நாள் வேறு வழி இல்லாமல் செய்கிறது சக்ஸஸா? 65 நாள் செஞ்சுட்டு சரியாக வரலன்னு 300 நாள் நிறுத்திடுறது சக்ஸஸா? 65 நாள் பர்ஃபெக்டாக இருந்தேன் சார், அப்புறம் வந்து கெடுத்தாங்க சார், அதோட தூக்கி போட்டேன் சார். சார் இப்போ போன எபிசோடில் செல்ஃப் எஸ்டீம் பற்றி பேசியிருந்தோம் சார். இந்த டயட் வந்து செல்ஃப் எஸ்டீமில் வராதா சார்? இல்லை, டயட் வந்து அதாவது 2 விதமாக பார்க்கணும் சார். டயட் வந்து என்னோட டிசிப்ளினை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னும் போது செல்ஃப் எஸ்டீமில் சேரும். அப்பியரன்ஸில் போட்டு குழப்பிக்கூடாது. நிறைய பேர் டயட்டை வந்து அப்பியரன்ஸில் தான் செல்ஃப் எஸ்டீம் போச்சுன்னு. இந்த இப்போ ஒரு வெயிட்டு அப்படின்லாம் ஏதோ வந்தது, அதெல்லாம் ஐ டோன்ட் see எனி மீனிங் இன் இட். அப்பியரன்ஸில் என்ன இருக்குது சார்? இந்த உலகத்தில் இயற்கைன்னு ஒன்று, அதுக்கு இல்லாத நாலேஜ் இல்லை. அப்படி நினச்சிருந்தா அது எல்லாரையும் 6 பேக்கில் எல்லாரையும் ஃபிட்டாக படைச்சிட்டு போயிருக்கலாம். அது வந்து ஜெனட்டிக்கில் உங்களுக்கு ஒரு யூனிக்னஸை கொடுத்து இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துருது. நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரில, நான் கவனிக்கிறேன், அல்லது நான் கவனிக்கிறேனான்னு தெரில, இந்த உலகம் கவனிக்கும். ஒபீஸாக இருக்கிற, குண்டாக இருக்கிற, நாம் வந்து சரியாக என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பேர் பெரும் விடயங்களை சுறுசுறுப்பாக தினசரி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம பார்வையில் ஸ்லிம்மாக ஃபிட்டான்னு நினைக்கிற நிறைய பேர் எதையும் செய்யாமல் அல்லது தேவையில்லாததை செஞ்சிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பேரடாக்ஸ் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இன்டென்ட், ஒரு மனிதனுடைய நோக்கம் என்ன, எதை நோக்கி போகிறார், அதுதான் ப்ரையாரிட்டியே தவிர அவர் உடம்பு வந்து அவரோட யூனிக்னஸ். அதை ஏன் போய் நாம் அது இதுக்கு நமக்கு? ஸோ எல்லாம் மைண்டு தான். இப்போ இவரே கூட எனக்கு வந்து இது இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு தான் சொன்னேனே தவிர, சார் இந்த மாதிரி தான் நான் இருக்கணும்னு நினச்சிருந்தா வேண்டான்னு இருப்பேன். அது வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது, அந்த எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஹெரிடேட்டரி வழியாக நீங்கள் இப்படி தான் இருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு 10 பேர் இருக்கோம்னு வச்சுக்குவோம், ஏதாவது ஒரு உடம்பு இன்னொரு உடம்பு மாதிரி இருக்கா காமிங்க. 1,00,000 பேரை நிற்க சொன்னாலும் இதுதான், 1 கோடி பேரை நிற்க சொன்னாலும் இதுதான். உலகத்தில் இருக்கிற 700+ கோடி பேரையும் நிற்க வச்சாலும் இப்படி தான் இருக்கும். 700 கோடி வித்தியாசமான மக்கள் தான் நம்ம. அப்போ அதில் ஏன் ஒரு சிமிலாரிட்டியை கொண்டு வர்றதுக்கு ஏன் முயற்சி? எல்லோரும் ஒரே மாதிரி அப்படின்னு யார் சொன்னா, எங்கே சொன்னால்? ஆப்ஷனல். அது அப்பியரன்ஸை நீங்கள் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறது நல்லா செய்யுங்க. பட் ஃபிட்னஸ்ன்றது வந்து வாட் இஸ் யுவர் டிசிப்ளின்? த்ரூ டிசிப்ளின் உங்கள் பாடி ஒரு அழகை பெறும், அது ஒரு அழகுக்கு வரும். பட் லாங் ஜேர்னி. சார் இங்கே பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய மனரீதியான சிக்கல் என்ன அப்படின்னா, இம்பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க பெர்ஃபெக்ட் ஆயிடுவாங்க, ஆனால் பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்க இம்பர்ஃபெக்டாக ஆக முடியாது சார். அந்த ஒரு மனச்சிக்கல் எல்லாத்துக்கும் இருக்கும்ல. இல்லை, அதுதான் பர்ஃபெக்ஷனோட பிரச்சனையே. அதாவது சாய்ஸில் வாழறவன் எங்கேயும் வாழ்ந்துருவான். நீங்கள் அவனை தூக்கி அதாவது ஒரு டெசர்ட்டில் போட்டிங்கனாலும் பாலைவனத்தில் போட்டாலும் ஏதோ பார்த்தாங்க ஒரே வெயிலுங்க, அப்புறம் ஒருத்தர் வந்தாருங்க, அவர் கூட கிளம்பி வந்து அவர் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டுருவான். அவனுக்கு பர்ஃபெக்டாக வாழ்ந்த ஒரு ஆளை தூக்கி 5 ஸ்டார் உள்ள உட்காந்தா கூட திட்டிகிட்டு இருப்பான். அவனுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இந்த கர்ச்சீஃப் ஏன் வரல, இந்த கர்ச்சீஃப் ஏன் ஒழுங்காக முடிக்கலை அப்படின்னு அது என்னை பொறுத்தளவு அது வந்து ஒரு, நான் எப்படி அதை சொல்வேன்னா, ஒரு அசோசியேட்டட்
ஹைப்டு டிசிப்ளின் அது. ரொம்ப உள்ளே சென்ற அசோசியேட்டட், நீங்கள் அதில் ஒன்றிட்டீங்க, ஒன்றி போன ஹைப்டு, ரொம்ப ஹைப்பாக பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு டிசிப்ளின். ஆனால் அந்த நபர்களை தப்பு சொல்ல முடியுமா சார்? அவங்க அப்படி தான் வளர்ந்துருப்பாங்க. அது அப்படி இருக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம்னா, ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காங்கன்னா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், அதில் என்ன இருக்குது. ஆனால் அதுக்காக கேஷுவலாக இருக்கிற ஒரு பையனை வந்து தப்புன்னு, அந்த ரெஃபரன்ஸ் எங்கேருந்து வருது? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின் அப்படின்ற நாம் இந்த பர்ஃபெக்ஷன்னு சொல்கிறத அப்படி நாம் எடுத்தோம்னா, இந்த உலகத்தில் டாப் லெவலில் ரீச் பண்ண அத்தனை பேரும் ஏதோ, இப்போ ஜோகோவிச் அவர் தானே டென்னிஸில், அப்படின்னா அவர் தானே பர்ஃபெக்டாக இருக்கணும், அவர் தானே ஹையஸ்ட் பாயிண்ட், அப்போ 99.99% அப்படி தானே இருக்கணும். அவர் தானே தோக்குறாரு. அவர் தோக்கிறத அக்செப்ட் பண்ணுறாரு. ஒரு வருஷத்தில் 50 போட்டி விளையாடுறாருன்னா 5லேயோ 7லேயோ 10லேயோ தோப்போன்றது தான் 40ல் ஜெயிச்சது 30 வருஷமாக நடக்குது. இம்பர்ஃபெக்ஷன் ஹெல்ப்ஸ் கன்சிஸ்டன்சி. இன்னும் சரியாக சொல்லணும்னா அக்செப்டிங் இம்பர்ஃபெக்ஷன் ஹெல்ப்ஸ் கன்சிஸ்டன்சி. இம்பர்ஃபெக்ஷன் வரணும். நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் இருந்துடக்கூடாது, உடஞ்சிருவீங்க, என்றைக்காவது ஒரு நாள் உடஞ்சிருவீங்க. ஒரு அப்பா என்கிட்ட பேசினார், என் பொண்ணு ஜெயிச்சிட்டே இருக்கா, வருத்தமாக இருக்குன்னாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவர் அதை சொல்கிறாரான்னு தெரியலன்றதுனால ஏன் சார்னு. இல்லை சார், தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டே இருக்கா, தோல்வி வந்தால் தோண்டு போயிடுவா, தாங்க மாட்டா, ஒரு தடவை தோத்துட்டா பரவாயில்லன்னார். நல்ல அப்பா, அப்படி தான் இருக்கணும், தோல்வியும் பழகணும். அது எப்படி ஜெயிச்சிட்டே இருக்க முடியும்? ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்கு இப்படி போகவே போகாது. ஸ்டாக்குன்றது என்ன? மனிதர்களோட எண்ணம். இப்படி போகவே போகாது. லைஃப்பும் அப்படி தான். இம்பர்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் ஒரு கட்டத்தில் பர்ஃபெக்ட் ஆகும். அதாவது அதை பர்ஃபெக்ட் ஆகும்னா பர்ஃபெக்ஷன் நோக்கி போவோம். கடைசி வரை பர்ஃபெக்ஷன் ஒன்று தொடவே மாட்டோம். ஏன்னா ஒன்று இல்லவே இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. இந்த சோஃபா நம்ம வாங்கிட்டு வரோம், இந்த சோஃபா புதுசு அப்படின்னா நம்மளோட எதிர்பார்ப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த சோஃபாவில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று சரியாக இல்லாமலும் இருக்கும். இல்லை சார், எனக்கு வந்தது கரெக்டாக இருக்குது, வச்சுங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை வரும்போதும் கரெக்டாக தான் இருக்கணும்லாம் நினச்சிடாதீங்க, அது வியாதி. வந்தால் சந்தோஷம். சில பேருக்கெலாம் கார் இருக்குல்ல சார், ஒரு சின்ன கீறல் விழுந்துச்சுன்னா நைட்டு தூங்க மாட்டாங்க. அந்த மெக்கானிக் வந்து எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி அவர் ஒரு லென்ஸ் வச்சு பார்த்து ஒன்றும் இல்லைன்னா தான் போய் தூங்குவார். இது வியாதி இல்லை. காரோட வேலையே உங்கள் மேலே கீறல் விழாமல் அது வாங்கி பாதுகாக்கிறது தான். அது ஒழுங்காக செய்யுது. அதுக்கு உட்காந்து உள்ளே அழுதுகிட்டு இருந்தா அப்போ பர்ஃபெக்ஷன் வியாதி தானே. அது வேலையே தான். எதுக்கு அவன் அப்படி கட்டுறான்? அதை நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வரணும். உங்களை கொண்டு வந்து சேர்த்துருச்சு இல்லை, சந்தோஷம். ஆனால் அது அப்படியே நான் ரொம்ப உங்களுக்கு ஒரு யதார்த்தத்தை சொல்லணுன்னா, நான் சில வீடுகளுக்கு கூப்பிடும்போது போகும்போது ரொம்ப சுத்தமாக அவங்க வச்சுருந்தாங்கன்னா எனக்கு பயமாக இருக்கும். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னு சொல்கிறேன், ஒரு பொருளை எடுத்தால் எடுத்த இடத்துல இப்போ வச்சிடணுமேனு பயமாக இருக்கும். ஏன்னா அவங்க தேடுவாங்க, இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. ஒரு ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. காலேஜ் பையன் வந்து ரூமில் இருந்தான், அவங்க அம்மா வந்தாங்க. இவன் காலையில் காலேஜுக்கு போயிட்டான், அம்மா வந்தாங்க. சாயந்தரமாக அவன் வந்துட்டு சொன்னான், எங்கள் அம்மா எல்லாத்தையும் சரிப்படுத்தி வச்சுருக்காங்க, என் பொருள்லாம் எங்கே இருக்குன்னு தெரிலன்னா. சரிப்படுத்திட்டாங்க, பொருள் காணோம். அவங்க அது கன்றாவியாக இருந்தால் கூட அவனுக்கு தெரியும் எது எங்கே இருக்குன்னு. இப்போ வீடு சூப்பராக இருக்குது, ஆனால் எது எங்கே இருக்குன்னு தெரியலன்றது. அப்போ வந்து பர்ஃபெக்ஷன் வந்து அந்த மாதிரி போயிடக்கூடாது, அப்சசிவாக போயிடக்கூடாது. அது எனக்கு வந்து அப்படி போயிடக்கூடாது. அசோசியேட்டட் ஹைப்டு சிண்ட்ரோமாக போயிடக்கூடாது. ரொம்ப டூ மச்சாக இன்வால்வ் ஆகி சில பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. எனக்கு 4 பேர் நின்று எடுப்பாங்க, நானும் நிற்கிறேன்னு வச்சுங்களேன், எடுத்துகிட்டு பார்ப்பாங்க.
கொஞ்சம் சொல்லுவாங்க, கொஞ்சம் சொல்லுவாங்க அப்படின்னு எடுப்பாங்க. அப்புறம் இவரை எடுப்பாங்க. ஓகே சார்னுவாங்க. அந்த ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்த 15 வருஷம் ஒரு பைய திரும்பி பார்க்க மாட்டான். அப்போ அது என்ன, ஏன் அப்படி ஒரு அநியாயத்துக்கு அப்படின்றது ஏன்? அது ஒரு பழமொழி இருக்குது சார் சைனீஸில், எந்த காட்டிலும் மரங்கள் பர்ஃபெக்டாக வளருவதில்லை. காமிங்க எனக்கு ஒரு காட்டில் எந்த மரமாவது பர்ஃபெக்டாக வளர்ந்துருக்குன்னு காமிங்க. அப்போ இயற்கையினுடைய நியதியே இம்பர்ஃபெக்ஷன் தான். அப்படி தான் நம்ம இருக்கோம். நம்ம டிசைனும் அப்படி தான். நம்ம வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. யாரை கம்பேர் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லுவீங்க? ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேரே பண்ண முடியாது. அப்போ அழகுவையும் ஜெய்யையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? முடியவே முடியாது. அப்போ 700 கோடி பேரை கம்பேரே பண்ண முடியாது. அப்போ எங்கேருந்து பர்ஃபெக்ஷன் ஒன்று வந்ததுன்னா அது ஒரு விதமான சுப்பீரியாரிட்டி. நீ இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு காண்பிச்சுக்கிற ஒரு பெருமை, ஒரு விதமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ப்ரிவிலேஜ். அதை நான் மெயின்டைன் பண்ணுற வரை அப்படியே போயிடலாம் அப்படின்றது. ஒரு நல்ல புக் இருக்குது சார், அதாவது பேர் எனக்கு வரல, நான் பார்க்குறேன். அதாவது உங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து தான், உங்கள் மிஸ்டேக்ஸ் ஆர் யுவர் டைமண்ட்ஸுன்ற மாதிரியான புக்கு. உங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதாவது மிஸ்டேக்ஸ்ன்றது அவர் மீன் பண்ணுறது இம்பர்ஃபெக்ஷன்ஸ். அது வரட்டும், அது வந்தால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் சரி பண்ணுவீங்க. ஐயோ இது வேறு வந்துருச்சு அப்படின்னா வரமாட்டீங்க. நீங்கள் ஒரு முறை ஃபெயில் ஆனால் 10 வருஷம் ஃபெயில் ஆக மாட்டீங்க. அப்படின்னா என்னென்னா இம்பர்ஃபெக்ஷன் கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துருச்சு 10 வருஷத்துக்கு. நீங்கள் 15 வருஷம் ஃபெயில் ஆகலை, 20 வருஷம் ஃபெயில் ஆனதே கிடையாது, முதல் தடவை ஃபெயில் ஆகுறீங்க, அன்றைக்கி நைட் சூசைட் பண்ணி செத்துருக்கான். ஏற்றுக்க முடியாது. அப்போ பர்ஃபெக்ஷன் உங்களை வீக்கன் ஆகுது, இம்பர்ஃபெக்ஷன் உங்களை ஸ்ட்ராங் ஆகுது. அதுக்காக இம்பர்ஃபெக்ஷனாக இருங்கன்னு சொல்லலை, வர்ற இம்பர்ஃபெக்ஷனை அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். எஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.